அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம கடந்த பதிவில் தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான அந்த வணிக தொடர்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் தனியாக அந்த தலைப்பை நாம் பார்க்குற காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைக்கு வணிகத்தை பற்றியும் வர்த்தகத்தை பற்றியும் இன்றைக்கி உலகமெங்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? வணிக யுத்தம் தான், பொருளாதார யுத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க. இன்றைக்கி கொரோனா என்ற ஒரு வைரஸ் பரவுறதுக்கு முழு காரணமே ஒரு நாட்டோட சுயநலத்தினால மற்ற நாட்டோட பொருளாதாரத்தை வீழ்த்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் என்று இன்றைக்கி உலகம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பொருளாதாரம், வணிகம், இதை குறித்து நாம் இணைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம். 2000 ஆண்டுக்கு முன்பே நாம் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த துறையில் கொடியேட்டி பறந்தவங்க. அதனால தான் நாம் இந்த அயல்நாட்டு வணிகர்களை பற்றி, யவனர்களை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த தலைப்பை தனியாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதாவது கடல் கடந்த வணிகம், கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றின் விரிவாக்கம் நாடுகளோட வணிகர்களையும் கடல் ஓடிகளையும் தமிழ் பகுதிக்கு இணைஞ்சிச்சு, அழைச்சி வந்துச்சு. பருவக்காற்று ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று என்ற 2 விதமான காற்றுகள் நம் பகுதியில் வீசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த பருவக்காற்றுகளின் காலமுறை இயல்பு மற்றும் நடப்பில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த கப்பல் சார்ந்த மற்றும் திசைகாட்டி இதுகளோட அந்த தொழில்நுட்பங்களின் இயல்புகள், நீண்ட கடற்பயணங்கள் ஆகியவை வணிகம் செய்ய சென்ற நாடுகளில் நெடுநாட்கள் தங்கியிருக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி வந்தம் போனோம்னு போகிறதுக்கு இன்றைக்கி இருக்க மாதிரி ஃப்ளைட் வசதியெல்லாம் அன்றைக்கு கிடையாது. அப்போ கப்பலில் வந்து செல்லும் பொழுது 6 மாதம் பயணமாக இருக்கும். மீண்டும் உடனடியாக பயணம் செய்ய முடியாது. அப்போ இங்கே தங்களுக்கு தேவையான பொருட்களை அதாவது அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்களை சந்தைப்படுத்தி விற்றுவிட்டு அதன் பின்பு என்ன செய்ய முடியும், இங்கே இருக்கக்கூடிய அவங்க நாட்டுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் பண்ணி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல்லாம் இருந்திருக்கும். அப்போ அவங்க தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த அயல்நாட்டு வணிகர்களுடைய இருப்பை தமிழ் சமூகம் எதிர்கொண்ட விதத்தில் சுவாரஸ்யமான சில செய்திகளெல்லாம் நாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சோழமண்டல கடற்கரையில் இருந்த மிக முக்கியமான துறைமுகம் பூம்புகார் என்று சொல்லக்கூடிய புகார் துறைமுகம். அதாவது புகார் என்றாலே நான் சமயத்தில் என்ன படித்தேன்னா, 6 கடலில் நுழையும் இடம் என்று நான் படித்தேன். அதாவது காவிரி புகும் பட்டினம், அதனால தான் அந்த ஊருக்கு காவிரி பூம்பட்டினம் என்று பேர் இருந்துச்சு. அதை அப்புறம் ஒரு கட்டத்தில் பூம்புகார் என்று நம்ம மாற்றிட்டோம். ஆக பூம்புகார் என்பது புகும் புகார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே யவன வணிகர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, துறைமுக பகுதிகளில் குறிப்பாக அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அந்த குடியிருப்பு பகுதிகளிலே என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் சுதந்திரமாக வணிகங்களையும் மேற்கொள்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த காலகட்டத்திலே. அப்போ தமிழ் மக்கள் இவங்களை என்ன செஞ்சுருக்காங்க, காட்டு மிராண்டி மாதிரி இருக்கானேன்னு நினச்சிருந்துருக்காங்க. வெளியாட்களாகவும் காட்டு மிராண்டிகளாகவும் கடினமாக ஒலிக்கின்ற ஒரு மொழியை பேசுபவர்களாகவும் இவங்களை கருதி இருந்திருக்காங்க. இதனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் பகுதி மக்கள் இவங்களோட தயக்கத்தோடு பழகியிருந்திருக்காங்க. அடுத்தது வணிகர்களுடன் பிற யவனர்களும் வந்திருந்திருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காலகட்டத்திலே நமக்கு காவல் காக்கிறதுக்கு பாருங்கள், கோட்டை போன்ற பகுதிகளெல்லாம் காவல் காக்கிறதுக்கு பெரிய வாள்கள் தாங்கிய யவனர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க கோட்டை காவலுக்கு. அப்போ இன்றைக்கு நாம் பேசுகிறோம், வடநாட்டு நம்மளுடைய இந்திய பகுதியிலேருந்து, குறிப்பாக வடநாட்டு பகுதிகளிலேருந்து வரக்கூடிய மக்கள் டீ கடையிலேருந்து இன்றைக்கி விவசாயம் வரைக்கும் நம்ம பகுதிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தத்தோடு நம்ம குறிப்பிடுறோம், வருத்தமே விடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து காரணம் என்ன, நம்ம தயாராக இல்லை, அவன் வந்துட்டான், அவ்வளோதான். நம்ம தயாராக இருந்தால் ஏன் அவன் வரப்போகிறான்? ஆக பெரிய வாள்கள் தாங்கி அந்த யவனர்களாலே நம்ம மதுரையில் இந்த கோட்டையெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி யவன உலோக பணியாளர்களையும் மரவேலை செய்பவர்களையும் பற்றிய குறிப்புகளும் அந்த காலத்தில் இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அப்போ எந்த வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். அநேகமாக அவர்களது கண்கள் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் இருந்ததால் இவங்க என்னவென்று நம்ம இலக்கியங்களில் இவங்களை வன்கண் யவனர் என்றே சுட்டப்பட்டுள்ளனர். இந்த சொல் கிழக்கத்திய மத்தியதரை கடல் பகுதியிலிருந்து வருகை தந்த அனைவரையுமே குறிக்கக்கூடிய ஒரு பொது பேராகி போச்சு. அதனால் யவனர்ன உடனே நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, கிரேக்கர்களை மட்டும் குறிக்கும்னே சொல்லக்கூடாது. இவங்க அனைவரும் அப்போ யவனர் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே கிரேக்கர்களும் கிடையாது. ஆக வணிகமும் பொருளாதாரமும் இது விரிவான விவரத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வணிகம் மிக பெருமளவில் விரிவடைந்திருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு நாம் என்ன நான் ஏற்கனவே சொன்ன போல் பல்வேறு
இனத்தவர், அதாவது பல்வேறு நாட்டவர்கள் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்து நம்மளை இணைஞ்சிட்டாங்க. ஒரு இடத்துல அடிமைப்படுத்தி நம்ம நாட்டோட செல்வங்களையெல்லாம் சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதன் காரணமாக இன்றைக்கு நாம் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழகத்தில் இருந்த ஒரு சிறு பகுதி தான் சோழ மண்டலம். இந்த சோழ பகுதியிலேருந்து அவ்வளோ வணிகம் நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தங்கத்தை வாங்கி குவிச்சிருந்துருக்கோம். ஒரு நாடே திவால் ஆகிற அளவுக்கு தங்கத்தை இணைஞ்சிருக்கோம். மிளகுக்கு பதிலாக வாங்கி குவிச்சிருந்துருக்கோம். ஆக இப்படி நம்ம இணைஞ்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் வணிகத்தில் பெருமளவில் நாம் இணைஞ்சிருக்கோம், சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த சாதனையானது பொருளாதார உற்பத்தியின் அடித்தளத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களின் காரணமாகவே எட்டப்பட்டிருக்க வேணும். அதாவது வணிகத்தில் விரிவடைனாலே அப்போ அதுக்கேற்றபடி இங்கே உற்பத்தி பெரிய இருந்திருக்கணும் ஒரு கட்டத்தில். அது மாதிரி பாருங்கள், நடந்திருக்கு பாருங்கள். கோமேதகம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்போ அந்த நவரத்ன கல்லை நாம் இணைஞ்சிருந்திருக்கோம், உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. அப்போ அதிகமான தேவை என்னந்திருக்கு, சுரங்கத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதிகமான தொழிலாளர்களும் அங்கே வேலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மாதிரி அதிக கருவிகளையும் அதிக மூலதனத்தையும் நாம் இணைஞ்சிருப்போம், அந்த சுரங்கத்தில் பயன்படுத்தியிருப்போம். ஆக அது மாதிரி துணிகளை பொறுத்தவரையில் நெசவு செயல்பாடு ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கும். அப்போ நெசவுக்கான நூலை தயாரிக்கிற அந்த நூற்பு போன்ற துணை செயல்பாடுகள்லையும், மேலும் ஒரு கால் கச்சா பொருளுடைய விநியோகத்தை அதிகரிப்பதற்கான அதிக பருத்தியை விளைய வைக்கிறதுலையும் ஒரு கணிசமான பெருக்கம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த வளர்ந்து வருகிற வணிகம் இவ்வாறாக ஒரு கணிசமான அளவில் பொருளாதார விரிவாக்கத்திற்கு இட்டு சென்றிருக்கும். அதனால் நாம் இணைஞ்சிருப்போம், பருத்தி பயிரிடக்கூடிய அந்த, அதாவது தொழிலில் ஈடுபடக்கூடிய வணிகர்கள் எப்படி அதிகமானாங்களோ அது மாதிரி பருத்தி உற்பத்தியாளர் அதிகரிச்சிருப்பாங்க, நெசவாளர் அதிகரிச்சிருப்பாங்க. இப்படி நம்ம பல்வேறு வழிகளில் இணைஞ்சிருக்கோம், வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கோம். பெருநகரங்களுடைய அங்காடிகளில் உணவு தானியங்கள், துணி, தங்கம், நகைகள் போன்றவற்றில் இப்போ எப்படி தங்க நகை கடை இருக்குது, அரிசி கடை இருக்குது, அது மாதிரி பருப்பு கடை இப்படியே இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அது மாதிரி மொத்த வணிகமும் இருக்குது. ஆக அந்த காலகட்டத்திலே தனித்தனியாக ஒரு பொருளை மட்டுமே வணிகம் செய்யக்கூடியவங்களும் இருந்திருக்காங்க. வணிகர்களும் கடல் கடந்த வணிகத்திலேலாம் அந்த காலத்திலே ஈடுபட்டுருந்துருக்காங்க. அதை போலவே வெளிநாடுகளோடு தரை வழியாகவும் வணிகம் செஞ்சுருந்துருக்காங்க. நிறுவனமயம், அதாவது ஒரு தனிநபர் வணிகம் செய்கிறது வேற, அவரே தனக்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி தனக்கு பல்வேறு நபர்களை வேலைக்கும் அமர்த்த அளவுக்கு அவர் நிறுவனம் மயப்பட்டிருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிறப்புத்தன்மை கொண்டதாக மாறி இருந்திருக்கு. இந்த வளர்ச்சி விரிவடைந்து மேலும் வணிக நடவடிக்கை மேம்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்போ வணிகத்தில் பணம் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பது இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இங்கு விடையளிப்பது கொஞ்சம் கடினம்தான். காரணம், நவீனத்துக்கு முந்தைய அனைத்து பொருளாதாரத்துங்கள்லையும் பரிமாற்றத்திற்கு நாம் இணைஞ்சிருந்திருக்கோம்னா பண்டமாற்று, அதாவது பண்டமாற்று முக்கிய ஊடகமாக பயன்பட்டதே பண்டமாற்று மட்டும்தான். நம்மகிட்ட இருக்க பொருளை அவன்கிட்ட கொடுத்தா நமக்கு தேவையான பொருளை அவன்கிட்ட வாங்கிக்கிட்டோம். இப்படி பண்டமாற்று முறையில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கோம். எடுத்துக்காட்டாக தமிழ் பகுதியைச் சேர்ந்த உப்பு வணிகர்கள் இணைஞ்சிருக்காங்க. கிழக்கு உட்புற கடற்கரை பகுதிகளிலிருந்து தங்களின் வண்டிகளில் உப்பை ஏற்றிக்கிட்டு குழுக்களாக சென்றிருந்திருக்காங்க. அவர்கள் தங்களின் உப்பை பணத்துக்கு விற்காமல் ஏனைய பண்டங்களுக்காகவும் அவங்களுக்கு தேவையான இதர தேவைகளுக்காகவும் பண்டமாற்று செய்து கொண்டிருக்கவே வாய்ப்பு அதிகம். காரணம், தனக்கு தேவை போக அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து அதை இணைஞ்சிருக்கலாம், உள்ளூர் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விற்றுருந்துருக்கலாம். ஆக இப்படி தரைவழி, கடல் வழி, இப்படி பல வழிகளில் வணிகம் நடந்திருக்கு. கூடவே நகர அங்காடிகள் குறித்தும் இலக்கியத்தில் சித்தரிப்புகளில் பணம்தான் பரிமாற்றத்துக்கான முக்கிய ஊடகமாக இருந்தது என்பதை உணர்த்துது. இந்த அனுமானத்தை பல்வேறு மையங்களிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்க ரோமானிய நாணயங்கள் மெய்ப்பிக்கப்பட்டிருங்க. சுழற்சியில் உள்ள பண அளவை அதிகரிப்பதற்காக போலி ரோமானிய நாணயங்களே அந்த காலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ரூபா நோட்டை அச்சடிக்கிற மாதிரி. அது மாதிரி அமராவதி ஆற்றுப்படுகையில் பெரிய அளவுகளில் சேர நாணயங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆந்திரா வரைக்கும் போய் நம்ம மக்கள் இணைஞ்சிருக்காங்க, வணிகம் செஞ்சுருக்காங்க. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுகளில் இந்தோ கிரேக்க குஷான நாணயங்கள் இணைஞ்சிருக்கு, கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பணமயமாக்கத்தின் அளவு குறித்து அதே போன்ற ஒரு முடிவுக்கே நம்மை இது இட்டு செல்லும். இந்த அனைத்துமே பண்டைய காலத்தில் பரிமாற்ற கூடமாக பணம் கணிசமான அளவுக்கு பயன்பட்டது என்ற ஊகத்துக்கே நம்மளை இட்டு செல்லும். இப்படி இந்த இயலில் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூற்றாண்டுகள் அரசியல் உறுதித்தன்மை நிலவிய காலகட்டம் கிடையாது.
கனிஷ்கர் தவிர வடக்கே படையெடுத்து வந்தவர்கள் கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்து வலுவான பேரரசுகளை நிறுவலை. கனிஷ்கரும் கூட ஒப்பீட்டு அளவில் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இணைஞ்சிருக்காரு, ஆட்சி வந்திருக்காரு. மேலும் அவரது மரணத்துக்கு பிறகு அவரது பேரரசு மெதுவாக இணைஞ்சிருக்கு, வீழ்ச்சி பெற்றது. தமிழ் பகுதி ஒரு பேரரசு உருவாக்க தேவைப்படும் ஒன்றுபடுத்துகிற சக்தியெல்லாம் கொண்டிருக்கலை என்பதையோடு ஒப்பீட்டளவில் சிறிய அரசாட்சியாகவும் மேலும் சிறிய சிற்றரசர்களாகவும் கூட துண்டுபட்டுருந்துச்சு. தமிழகமே இணைஞ்சிருந்துச்சு. சேர, சோழ, பாண்டியர், களப்பிரர், அது மாதிரி பல்லவர், இப்படி பல்வேறு இனத்தவர் அந்த தலைமையின் கீழே ஆளுமைக்குள்ள இருந்திருக்கு. வடக்கு தெற்கு ஆகிய இரண்டு பகுதிகளுக்கு இக்காலத்திய மிக முக்கியமான வளர்ச்சி என்பது மாபெரும் வணிக விரிவாக்கம். வடக்கிலிருந்து வணிக உறவுகள் கிழக்கே சீனா வரையிலையும் மேற்கே மத்திய தரைக்கடல் உலகம் வரைக்கும் இணைஞ்சிருந்துச்சு, விரிவடைஞ்சிருந்துச்சு. தெற்கு பகுதியை பொறுத்தமுள்ள உள்நாட்டு வணிகம் மற்றும் பண்டமாற்று சுழற்சிகளுடன் அயல் நாடுகளுடனான வணிகம் மேற்கு ஆசிய நாடுகள் வரையிலும் கிழக்கில் சீனா வரையிலும் பெருமளவுக்கு இணைஞ்சிருந்துருக்கு. அந்த காலகட்டத்திலே நாம் வளர்ந்துருக்கோம். இதன் விளைவினை கணிசமான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியிலையும் அதிகரித்த நம்முடைய செல்வச் செழிப்பிலையும் நாம் கண்டுகொள்ளலாம். தொல்லியல் அகழ் ஆய்வுகளும் சங்க இலக்கியங்கள் நகரங்கள் குறித்த வர்ணனைகளும் இதை கண்டிப்பாக நமக்கு உறுதிப்படுத்தும். அன்பார்ந்தமான சொல்லுங்களை இந்த பதிவுகளை நன்கு கவனிங்க. உங்களுடைய தேர்வுக்காக மட்டுமில்லாமல் தமிழகத்தின் குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு துறைமுகங்களின் வளர்ச்சியையும் பாருங்கள், வணிகத்தில் அவர்கள் நாட்டிய வெற்றி கொடியையும் பாருங்கள். நீங்களும் அதுபோல் பெரிய ஆட்களாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி.